லைட்டாக எடுத்துறேன். லைட்டாக இல்லை மையக்குழு கூட்டம் என்ன பேசுறீங்க? மையக்குழு கூட்டம் தான் மேம், குறிப்பாக வந்து பியூஷ் கோயல் அவர்கள் முதல்ல வந்திருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? என்னென்ன விஷயங்கள் ஆரோக்கியமாக இருந்துச்சு? இல்லை, முதல்ல மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்களையும் மரியாதைக்குரிய அர்ஜுன் ராம் மெக்வால் அவர்களையும் வரவேற்கிறோம். மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் ஏற்கனவே 2019 தமிழ்நாடுக்கு நான் தலைவராக இருக்கும்போது பொறுப்பாளராக இருந்தாங்க. அப்போ அண்ணன் ஏடிஎம்கே கூட நாம் கூட்டணியில் தான் இருந்தோம். அதனால் அவர் இன்னும் கொஞ்சம் இலகுவாக அவர் தமிழ்நாடை பற்றி தெரிஞ்சுறதுக்கும் அண்ணன் எடப்பாடிகிட்ட பேசுகிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி அவர் வந்து எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங்காக ஆர்கனைசேஷனில் அரசியல் ரீதியாக மிகுந்த பலம் வாய்ந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. அதனால் அவரோட வியூகங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் வெற்றியை தரும் அப்படின்னு எங்களது மிக நம்பிக்கை. நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். இல்லை, நான் அதெல்லாம் நாங்கள் இங்கே கருத்து சொல்ல முடியாது. இதெல்லாமே எங்களோட பொறுப்பாளர்களும் தேசிய தலைமையும் இணைந்து எங்களோட கருத்துக்களையும் கேட்டு அவர்கள் முடிவு செய்வது. நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். ஏனென்றால் பியூஷ் கோயல் அவர்கள் தனது வேலைக்கும் பணிக்கும் அரசியல் ரீதியான பணிக்கும் மிக பிரபலமானவர் என்பது எனது டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இணைவது குறித்து டெல்லி முடிவு எடுக்குன்னு சொல்லியிருந்தீங்க. டெல்லியே வந்தாச்சு, என்ன முடிவு எடுப்பாங்க? இல்லை, அதான் டெல்லி வந்தாச்சு. அந்த டெல்லி தான் போயிருக்காங்க பேசுறதுக்கு. நாங்கள் வந்து ஆமாம், எல்லாமே டெல்லி. நாங்கள் வந்து தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் டெல்லி தலைமை தான். நாங்கள் எங்கள் கருத்துக்களை சொல்லலாம், ஆனால் முடிவெடுக்கிறது எல்லாமே டெல்லி தான். தேசிய முற்போக்கு கூட்டணிக்குள்ளாக வரக்கூடிய விரும்பக்கூடிய கட்சிகள் வரலாமா? அவங்களுக்கு அழைப்பு இருக்கா? அதிமுகவோட சேர்ந்து தான் வரணுமா? இல்லை, அது எல்லாமே நீங்கள் மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பார், அப்போ கேட்டுட்டா பரவாயில்ல. அப்படியா என்ன யார்கிட்ட எத்தனை தொகுதின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை தொகுதி வந்தது, உங்களுக்கு எத்தனை தொகுதி? நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில போட்டி போடுவோம். எத்தனை தொகுதி என்பதெல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. தேசிய தலைமையும் அதிமுக தலைமையும் முடிவு பண்ணுவாங்க. இன்னைக்கு உங்களுடைய பலம் எவ்வளவுன்னு பாக்குறீங்க? எவ்வளவு தொகுதியில பாஜக நின்று வெற்றி பெறக்கூடிய பலம் இருக்கு? தேசிய ஜனநாயக கூட்டணி நிக்கிற இடங்களில் எல்லாம் வெற்றி பெறும், அவ்வளவுதான். 50 இடத்துல அது நான் சொல்ல முடியாது. நிக்கிற இடத்துல எல்லாம் 50 தொகுதிகளை போட்டியிட்டால் தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக வெற்றி பெறுமாங்கிறதா? நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கெல்லாம் போட்டி போடுகிறோம் அங்க வெற்றி பெறும். டிஎம்கே விட்டு ரூட்டட் அவுட், டிஎம்கே இல்லாம பண்ணிடுவோம் நாங்க. நேத்து தாவேகா தலைவருக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருந்தீங்க, பிழைக்கணும்னா எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி. இல்லை, இது மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் எதிர்க்கு ஓட்டணிலாம் பிரியக்கூடாதுன்னு சொன்னதுனாலையும் எங்கள் மாநில தலைவர் எதிர் கூட்டணிலாம் பிரியக்கூடாதுன்னு விஜயும் சிந்திக்கணும்னு சொன்னதின் அடிப்படையில் என்கிட்ட கேள்வி கேட்டுப்பட்டது. நானும் அது கருத்து என்ன சொன்னேன்னா, விஜய் வந்து திமுகவுக்கும் டிவிகேக்கு தான் போட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியை பலம் பெறுவதாக மாற்றுவதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்வோமோ நாங்கள் செய்வோம். ஆக தனியாக நின்னா அவர் என்ன நிலைப்பாடு, அதாவது டிஎம்கேவை தோற்கடிக்கணுன்ற ஒரு நிலைப்பாடு தான் அவரோட நிலைப்பாடு. ஆனால் தனியாக நின்னா அது செய்ய முடியுமான்னு அவர் யோசனை பண்ணணும். அதனால ஒரு வியூகம் வகுக்கும் பொழுது எதிர்கூட்டணியில இருந்தா நல்லதுன்னு நினைச்சாருன்னா அதுக்கு அவர் முடிவு செய்யணும். நான் சொன்னேன். இல்ல, அப்படி சொல்லல அவரு. இப்ப இது மாநில நாங்க என்ன இப்ப எத்தனை ஆட்சியிலையா இருக்கோம்? அவரு அப்படிலாம் சொல்லவே இல்லை. திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் தான் சொன்னாரு. அது சொல்றது சொல்லுவாங்க, பார்க்கலாம். எப்படி வேணாலும் ஆகலாம். பரவாயில்ல, திருமாவளவன் வந்து இன்னும் எத்தனை ஆர்எஸ்எஸ் பிள்ளைகளை கண்டுபிடிக்க போறாருன்னு எனக்கு தெரியல. அதனால நிறைய ஆர்எஸ்எஸ் பிள்ளைகளை தேடி கண்டுபிடிக்கட்டும், கண்டுபிடிச்சு வயிறு எரியட்டும், அவ்வளவுதான். அதனால அதாவது எல்லாருமே சங்கிகளா மாத்துறதுக்கு முடிஞ்சா முடிச்சுக்கிட்டோம். அதனால எல்லாருமே சங்கிகள் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். அதாவது யாரா இருந்தாலும் வேலை எடுத்து தான் அரசியல் செய்ய வேண்டும்ன்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. நாங்க வேலை எடுத்துட்டோம். அண்ணன் திருமாவளவனுக்கு வேலை இல்லாமல் போகிறது என்பதை வேலை வைத்து கொண்டு காண்பிக்கிறார்கள். அப்படிதான் நான் சொல்லுவேன். என்ன கேட்டா இன்னைக்கு எல்லாரும் இந்து மதத்தை நீங்க நிந்திப்பீங்க, ஆனா வேலை கையில் எடுப்பீங்கன்னா
அந்த வேலை கையில் எடுக்கும்போதே உங்களுக்கு வேலை இல்லைன்றது வேலவன் சொல்லுவார்னா நான் எடுத்துக்கிறேன். அதனால் நாங்கள் வந்து முதலிலிருந்தே வேலை கையில் எடுத்துகிட்டு இருக்கிறோம். திடீர்னு வேலை எடுத்தால் உங்களுக்கு வேலை இல்லாமல் போகுன்றது எனது கருத்து. ஓகே. நன்றி தம்பிங்களா.